அப்ப என்னமோ யோசிச்சிருக்காங்க சிஎஸ்கே. ரைட்டு, இது வந்து முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம். இந்த எல்லா டீம்லயும் வந்து ஒரு ஐகானிக் பிளேயர் ஹூ இஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா ரைட் நவுன்னு இருக்குல்ல, அங்க இருக்கிறாங்க. ஒரு இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு பீக்குக்கு போயிட்டாப்ல. இந்தியன் டீம்ல நீங்க என்ன வேணா பாலிடிக்ஸ் பண்ணி எனக்கு எடுங்க, எடுக்காம போங்க. நம்பர் 4ல ஆடுங்க, ஆட வைக்காம போங்க. ஆனா இப்ப பஞ்சாப் கிங்ஸ் உடைய ஒரு மிகப்பெரிய பிளேயரா நான் மாறிட்டேன். சர் பஞ்சாப் அப்படின்னு சொல்லி வந்து சர்பஞ்ச் கிங் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்ப எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து கேகேஆருடைய கேப்டனா கப்படிச்சு கொடுத்தாரு. பஞ்சாபோட கேப்டனா ரன்னர்ஸ் அப் ஆனாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஐபிஎல்லின் ஐகானா இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப், அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே பெருசா கிரியேட் ஆயிருச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் பிளேயர் வந்து ருத்துராஜ் கெய்க்வாடா அப்படின்னு கேட்டா இல்ல. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியன் டீம்ல சிஎஸ்கேவோட கேப்டன் ஆகிற அதே டைம்ல அங்க ஆக ஆரம்பிச்சாரு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இனிமேல இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அந்த ஓபனர் ஸ்லாட்டுக்குள்ள, ஏன்னா இவங்களா அவங்களா இவங்களா அவங்களா நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம்ல இருந்த ருத்துராஜ் இன்னைக்கு அந்த ஆப்ஷன்ல இல்ல. பிகாஸ் அவரா இருக்கட்டும், பிருத்வி ஷாவா இருக்கட்டும், இல்ல இஷான் கிஷானா இருக்கட்டும், பல பேர் அந்த ஸ்லாட்டுக்கு வந்த வீரர்கள். பட் ஆனா இன்னைக்கு அவங்க கிடையாது. பிகாஸ் தே ஆர் ஃபிக்ஸ்டு வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், இவங்க 2 பேர். அதை விட்டா அபிஷேக் சர்மா அது எல்லாத்துக்கும் மேல இருக்கிறார். யசஸ்வி ஜெய்ஸ்வாலை இவங்க ஜோக்கராக்கி வச்சிருக்கானுங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுக்கணும்னு நம்ம சொல்றோம். பட் அது அடுத்த பக்கம். பட் இவங்க வந்து சுப்மன் கில் அண்ட் இவர் யார் அவரு அபிஷேக் சர்மான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க இப்போ. இதுல நடுவுல வந்து தான் சுப்மன் கில். அதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் தான் இருந்தார். சோ இதெல்லாம் தாண்டி ருத்ராஜ் கெய்க்வாட்னால ஒரு ஓப்பனர் மட்டும்தான் இருக்கக்கூடிய அவரால் அந்த ஓப்பனர் ஸ்லாட்டை பிடிக்க முடியுமா? நடுவில் நம்பர் 3 ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. எப்படியாவது நம்பர் 3 முடியுமா? அது அதை விட டஃப்பான ஒரு பொசிஷன் ஆகுது. எஸ்கே ஒய்யா, திலக் வர்மாவா, சுப்மன் கில்லா, சஞ்சு சாம்சனா, யாருடான்ற மாதிரி இருக்கு நம்ம இந்தியன் T20 சைடு. சோ அதனால சுப்மன் கில் மாதிரி ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு ஐகானிக் பிளேயரா இந்தியன் டீம்ல இருக்கிற பிளேயர் இங்க இருக்கணும் அப்படின்னா இப்போத்துக்கு ஒண்ணு நீங்க அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ண முடியுமா? முடியாது. எஸ்ஆர்எச் விட மாட்டானுங்க. அப்ப யாரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அட் த சேம் டைம் ஒரு ஒரு ஐகானிக் பிளேயர் யாரான்னு பார்த்தா இவங்க சஞ்சு சாம்சனை இதுல வந்து டார்கெட் பண்றாங்க.